நேற்று வந்தவங்களை பற்றி நீ என்ன நினைக்கிற காயத்ரி என்றாள் கஸ்தூரி. உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கா என்று மெதுவாக பேச்சை ஆரம்பித்தாள் கஸ்தூரி. ராகவன் வேலைக்கு கிளம்ப கஸ்தூரியும் காயத்ரியும் வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன் அந்த பையன் மேலே என்ன தப்பு? எதுக்கு தியா அவ்வளோ கோவப்பட்டா? நீங்கள் அவனை முதல்ல எங்கே பார்த்தீங்க என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தாள் கஸ்தூரி. எக்ஸாம் முடிச்சுட்டு அன்னைக்கு சினிமா தேட்டருக்கு போனோம் இல்லைம்மா. ஆண்டி ஆண்டி என்று பக்கத்து வீட்டு கௌஷிக் கத்திக்கொண்டே ஓடி வந்தான். என்ன ஆச்சுன்னு தெரியல, பிரீத்தி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா, சீக்கிரம் ஓடி வாங்க, எங்கள் அம்மா உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. காயத்ரியும் கஸ்தூரியும் ஓட அங்கே பிரீத்தி மயக்கம் போட்டு கிடந்தா. அவள் பக்கத்தில் கௌஷிக்கோட அம்மா பிரீத்தி முகத்தில் தண்ணி தெளித்து கன்னத்தில் தட்டி பிரீத்தின்னு தட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ, என்னங்க ஆச்சு பிரீத்திக்கு? தெரியல, விளையாடிக்கிட்டு இருந்தா, திடீர்னு மயங்கி விழுந்துட்டா, என்னன்னு தெரியல. பிரீத்தி, அம்மாடி பிரீத்தி, எழுந்துருடா, அம்மாடி எழுந்துருமா. என்ன காயத்ரி எழுந்திருக்க மாட்றா? பிரீத்தி எழுந்துருமா, பர்ஸை எடுத்துக்கிட்டு வீட்டை பூட்டிக்கிட்டு வா, பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். 2 பேரும் ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிட்டல் போனாங்க. பயப்படுற மாதிரி ஒன்றும் இருக்காது, சாதாரண மயக்கமாக தான் இருக்கும். எங்கே விளையாட்டில் ஒழுங்காக சாப்பிட்றதே கிடையாது. நீங்கள் பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது. பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போக அவளை செக் பண்ண டாக்டர், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சில டெஸ்ட்டுலாம் எழுதி கொடுத்துருக்கேன், ரிசல்ட் வந்த பிறகு சொல்கிறேன். அடுத்த 1 மணி நேரத்தில் கடகடன்னு டெஸ்ட் எடுத்து அதுக்கான ரிசல்ட் வந்துருச்சு. டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாத்தையும் பார்த்த டாக்டர் காயத்ரி கஸ்தூரி 2 பேரையும் கூப்பிட்டாரு. அவளுக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது மயக்கம், வாந்தி, மூச்சு வாங்கிறது, நெஞ்சு ஒரு மாதிரி அழுத்தி பிடிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காளா? ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஸ்கூலில் ஒரு நாள் மயங்கி விழுந்துட்டா, ஸ்கூலில் இருந்து கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் எதுவும் இல்லை டாக்டர், நார்மலாக தான் இருக்கா. அப்போது டாக்டர் யாரையாவது பார்த்தீங்களா? ஏதாவது செக்கப் பண்ண மாதிரி? இல்லை டாக்டர், நீங்கள் அப்போவே செக்கப் பண்ணியிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. ஏன் டாக்டர், என்னாச்சு? அந்த குழந்தைக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருந்திருக்கு, அதை கவனிக்காமல் விட்டுட்டு இருக்கீங்க. இப்போ உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். மேக்ஸிமம் 3 டேஸ், அதுக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணலன்னா நிலமை ரொம்ப கிரிட்டிக்கல். இப்படி ஒரு இடியை காயத்ரி கஸ்தூரி 2 பேருமே எதிர்பார்க்கல. ரிசல்ட் எல்லாத்தையும் கொடுத்தவர் உடனடியாக நீங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த பெரிய ஹாஸ்பிட்டல் போயிடுங்க அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் பேரை சொன்னார். அது ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலில் உடனடியாக பிரீத்தியை அட்மிட் பண்ணிட்டாங்க. ராகவனுக்கு விஷயம் தெரிஞ்சு ஓடி வந்துட்டார். என்ன ஆச்சு பிரீத்திக்கு, என்ன பிரச்சனை என்ற ராகவன். எனக்கு ஒன்றுமே புரியல, என்னென்னவோ சொல்கிறாங்க, 3 நாளில் ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா ரொம்ப கிரிட்டிக்கல்னு சொல்கிறாங்க. பிரீத்திக்கு மீண்டும் எல்லா டெஸ்ட்டும் எடுக்கப்பட்டது. பணம் தண்ணீராய் செலவழிந்தது. கையிருப்பு முழுக்க டெஸ்ட்டுக்கே செலவாயிடுச்சு. கடைசியாக ராகவனையும் கஸ்தூரியையும் டாக்டர் கூப்பிட்டாரு. பேஷண்ட்டுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். மேக்ஸிமம் 3 டேஸ், அதுக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணலைன்னா கொஞ்சம் கஷ்டம். பணம் எவ்வளவு செலவாகும் டாக்டர்? மினிமம் 5 lakhs, மேக்ஸிமம் 10 lakhs வரைக்கும் ஆகும். உங்களால் சமாளிக்க முடியாதுன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. டாக்டர், நாங்கள் எப்படியாவது பணத்தை கட்டிடுறோம், உடனே நீங்கள் ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணுங்கள். 10 லட்சம் ரூபா எப்படி ரெடி பண்ணுறது கஸ்தூரி? நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் என்றார் டாக்டர். இதை பாருங்கள், எனக்கு எதுவும் தெரியாது, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தயவு செய்து என் பொண்ணை எப்படியாவது காப்பாற்றுங்க என்று கதறி அழுதாள் கஸ்தூரி. விஷயத்தை கேள்விப்பட்டு தியாவும் ஓடி வர, 10 லட்சம் ரூபாயா என்று அப்படியே உட்கார்ந்து விட்டாள். இப்போது என்ன அங்கிள் பண்ண போகிறீங்க? ஆஃபீஸில் கேட்டு பார்த்தேம்மா, அங்கே 50,000 ரூபாய்க்கு மேலே கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. இருக்கிற நகை அது இதுன்னு எல்லாம் சேர்த்தா கூட ஒரு 2 லட்சம் ரூபா வரும், அதுக்கு மேலே. சரி இருங்க அங்கிள் என்று அவளுடைய ஃபோனை எடுத்து அவளுடைய அப்பாவுக்கு ஃபோன் செய்தாள். அப்பா, நான் தியா பேசுகிறேன். சொல்லு தியா, எப்படி இருக்க? அத்தையெல்லாம் எப்படி இருக்காங்க? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். எனக்கு அவசரமாக ஒரு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுப்பா, நீங்கள் ஏற்பாடு பண்ணி தர முடியுமா? என்ன பிரச்சனை? விஷயத்தை சுருக்கமாக சொன்னாள். பணம், நகை எதுவாக இருந்தாலும் ஓகே தான்ப்பா. என்னதியா, எல்லாம் தெரிஞ்சு நீயே இப்படி பேசுகிற?
3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம புது வீடு கட்டுறதுக்கு எல்லா நகையும் பேங்க்கில் அடமானம் வச்சுருக்கோம். அது போதாதுன்னு அத்தைக்கிட்ட வேற நகையை வாங்கி அடமானம் வச்சுருக்கோம். என்கிட்ட ஏது காசு? உண்மையாகவே தியா இந்த விஷயத்த மறந்துட்டா. சாரிப்பா, ஏதோ டென்ஷனில் கேட்டுட்டேன். சாரி, நான் வச்சிடுறேன். சரியாக அப்போது கௌதமின் கார் வந்து நின்றது. உள்ளே வந்த கௌதம், என்ன ஆச்சு என்றான். கஸ்தூரி அழுது கொண்டே எல்லா விஷயத்தையும் சொல்ல, சரி, எங்கள் கல்யாணத்தை பற்றி என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க என்றான். ராஸ்கல், எங்கே வந்து எதை பற்றி பேசுகிறான் என்று தியா ஆத்திரமாக நினைக்க, ராகவனும் கஸ்தூரியும் அமைதியாக இருந்தனர். உங்களைத்தான் கேட்குறேன், எங்கள் கல்யாணத்தை பற்றி என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? ஹலோ மிஸ்டர், காயத்ரியை உங்களுக்கு கட்டி வைக்க முடியாது, நீங்கள் கிளம்புங்க. அவளை திரும்பி ஒரு உஷ்ண பார்வை பார்த்தவன், நான் உங்ககிட்ட பேசலை. 3 days டைம் கொடுத்துருக்காங்கல்ல, இன்றைக்கி ஒரு நாள் போயிடுச்சு. நான் ஈவினிங் 6 o'clock வரேன். உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள். நாளைக்கு காலையில் எனக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் நான் அந்த 10 லட்சம் ரூபாயை உங்கள் கையில் தரேன். நீங்கள் ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணிவிடுங்க. முடிவு உங்கள் கையில். 6 மணிக்கு வரேன். வேணாம் அங்கிள், அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க. நான் எப்படியாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன் என்றாள் தியா. எப்படி பண்ணுவ என்றாள் கஸ்தூரி. உனக்கு என்ன தான் தியா பிரச்சனை? ஏன் அப்படி பண்ணுற? ஐயோ ஆண்டி, உங்களுக்கு நான் எப்படி சொல்லுவேன்? அவன் நல்லவன் இல்லை ஆண்டி. உள்ளே ஊசில் ஆடுறது என் பொண்ணோட உயிர். அதுக்காக காயத்ரி வாழ்க்கையை பணயம் வைப்பீங்களா? இது நியாயமா? தியா, நீ தேவையில்லாமல் பேசுகிற. நான் நியாயத்தை தான் பேசுகிறேன். ஒரு நாள் பார்த்ததுலையே நீ அந்த தம்பியை பற்றி முடிவு பண்ணுறியா? நீங்களும் ஒரு நாள் தானே பார்த்தீங்க. உங்களுக்கு மட்டும் என்ன தெரியும்? உங்ககிட்ட பேச நான் தயாராக இல்லை. தியா, நீ கொஞ்சம் அமைதியாக இருமா என்றார் ராகவன். பெற்றவங்க எங்களுக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்ன? நீங்கள் அவளை பெற்றவங்க இல்லை, என்னடி சொன்ன என்று கையை ஓங்கிவிட்டாள் கஸ்தூரி. கொஞ்சம் அதிகமாக பேசிவிட்டோமோ என்று தியாவுக்கு தோன்றியது. ப்ளீஸ் ஆண்டி, நான் காயத்ரியோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன். அவள் வயசு தான் உனக்கும். உன்னை விட அவளுக்கு பணக்கார சம்மந்தம் அமைஞ்சதுனால உனக்கு பொறாமை. ஆண்டி, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு காயத்ரியோட வாழ்க்கை முக்கியம். உனக்கு உன் ஃப்ரெண்டு வாழ்க்கை முக்கியம்னா எனக்கு என் பொண்ணோட உயிர் முக்கியம். அதுக்காக காயத்ரியோட வாழ்க்கையை பணயம் வைப்பீங்களா? சரி, உனக்கு அவ்வளோ அக்கறை இருந்தால் அந்த பணத்தை நீ கொண்டு வா. சரி ஆண்டி, 6 மணிக்குள்ளே என் தலையை அடமானம் வச்சாவது அந்த பணத்தை நான் கொண்டு வரேன். என்னோட வா என்றாள் தியா. அவளை எங்கே கூப்பிடுற? அவள் எங்கேயும் வரமாட்டா. நீ தான் பணத்தை எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னல, நீயே போய் எடுத்துகிட்டு வா போ. காயத்ரியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு தியா கிளம்பினாள். எப்படியும் மகேஷ் உதவி செய்வான் என்ற நம்பிக்கையோடு தியா கிளம்பி மகேஷ் வீட்டுக்கு போனான். போகும் வழியெல்லாம் மகேஷ்க்கு கால் பண்ணிகிட்டே போனான். நாட் ரீச்சபிள் என்று வந்தது. மகேஷ் வீட்டில் அவன் இல்லைன்னு தெரிஞ்சதும் தியாவுக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. அங்கிருந்த வாட்ச்மேன் கிட்ட மகேஷ் எங்கன்னு கேட்டாள். அவர் பெங்களூர் போயிருக்கார் மேடம். எப்போ வருவார்? தெரியாது மேடம். அவரோட ஃபோன் நம்பர் ஏதாவது? அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். தியாவுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. சரி, அவரோட ஆஃபீஸ் அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் கொடுங்க. ஒரு நிமிடம் யோசித்த வாட்ச்மேன் சரி என்று ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்தாரு. வந்த ஆட்டோவிலே ஏறி மகேஷோட ஆஃபீஸுக்கு போனா தியா. அங்கே ரிசப்ஷனில் இருந்த பொண்ணுக்கிட்ட மகேஷை பார்க்கணும். சார் இல்லை மேடம். சரி, உங்கள் மேனேஜரையாவது பார்க்கணும். அந்த பொண்ணு என்ன நினச்சாலோ உடனே மேனேஜர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் உள்ளே போங்க மேடம். ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு லெஃப்ட்டு. ஓட்டமும் நடையுமா ஓடினா தியா. மேனேஜரை பார்த்து, நான் மகேஷோட ஃப்ரெண்டு. நான் அவசரமாக அவர்கிட்ட பேசணும். அவரோட ஃபோன் நாட் ரீச்சபிள்னு வருது. சாரி மேடம், நீங்கள் அவர்கிட்ட பேச முடியாது. சார், நிலைமை தெரியாமல் தயவு செய்து டென்ஷன் பண்ணாதீங்க. இது அவரோட லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம். நீங்கள் என்ன சொன்னாலும் இப்போது உங்களால் அவர்கிட்ட பேச முடியாது. ஏன் பேச முடியாது? இப்போ நான் அவர்கிட்ட பேசியே ஆகணும் என்று கத்த ஆரம்பித்தாள் தியா. மேடம் ப்ளீஸ், தயவு செய்து கத்தாதீங்க என்றார் மேனேஜர். இவ்வளோ தூரம் சொல்கிறேன், பேச முடியாதுன்னு சொல்கிறீங்க. மேடம், உங்களுக்கு நான் எப்படி சொல்கிறது? நேற்று சாருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடெண்ட்டா? மகேஷ்க்கு என்னாச்சு? ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. 48 மணி நேரம் கழிச்சு தான் எதுவுமே சொல்ல முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அவளுக்கு இருந்த ஒரே நம்பிக்கையும் போயிடுச்சு. தியா தேம்பி அழ ஆரம்பித்தா.
மகேஷ்காக பார்க்குறதா காயத்ரிக்காக பார்க்குறதா? அதுக்குள்ளே மணி 5 ஆச்சு. தியா சோர்ந்து போய் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா. அவளை பார்த்த உடனே 3 பேருமே ஓடி வந்தாங்க. பணம் கிடைச்சதா என்றாள் கஸ்தூரி. தியா அமைதியாக இருக்க கஸ்தூரி கத்த ஆரம்பித்தாள். அவ்வளோ பேச்சு பேசிட்டு போனேன், இப்போ வெறுங்கையோடு வந்திருக்க. சொன்ன மாதிரியே சரியாக 6 மணிக்கு கௌதம் வந்தான். என்ன முடிவெடுத்திருக்கீங்க? எங்களுக்கு சம்மதம் என்றாள் கஸ்தூரி.